ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அண்டர் ரேட்டடான சில பேர் தான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மீ கிஷோர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை அமைத்திருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லா வெப்சைட்டும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்துட்டு ஒரு ஹெட்டர் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஒரு நேவிகேஷன் பார் இருக்கும். அது எதர் ஹெட்டர் கீழே இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களோட மெயின் கண்டென்ட் இருக்கும். சில டைம் வந்துட்டு ஆட் வந்துட்டு சைடில் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஃபூட்டர் இருக்கும். ஃபூட்டருங்கிறதுல தான் வந்துட்டு உங்களுக்கு கான்டாக்ட் மீ, ஃபேஸ்புக் லிங்க்கு, லிங்க்டின் லிங்க் அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஹெச்டிஎம்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஹெச்டிஎம்எல் ஃபைலில் சில டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிமாண்டிக் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிமாண்டிக் டேக்ஸ் வந்துட்டு உங்கள் வெப்சைட்க்கு வந்துட்டு ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ஸ்க்ரீன் ரீடர்ஸ்லாம் பார்த்தோம்னா இது வந்துட்டு ஹெட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் யூசருக்கு சொல்லும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு யூசருக்கு நோட்டிஃபை பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சர்ச் இன்ஜினுக்கும் இது சொல்லும். ஸோ ஹெட்டரில் இருக்கிறதா வந்துட்டு டாபிக். ஸோ கூகுளில் வந்துட்டு இந்த டாப்பிக்கை போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு கூட வந்துட்டு இந்த சிமாண்டிக் ஹெச்டிஎம்எல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு மெயினாக 5 டைப் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு சில டேக்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹெட்டர் டேக். ஸோ இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு உங்களோட ஹெட்டிங்கை வந்துட்டு ஹெட்டரில் தான் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நேவிகேஷன் பார். ஸோ இந்த நேவிகேஷன் பார் அப்படிங்கிறது வந்துட்டு nav டேக் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த டேக்கில் வந்துட்டு உங்களோட நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த எபோட்டுக்கு போ, ஹோம் பேஜுக்கு போ, அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த நேவிகேஷன் பாரில் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு nav அப்படிங்கிற ஒரு டேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெயின் கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மெயின் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த மெயின் டேக்குக்குள்ளே தான் வந்துட்டு உங்கள் வெப்சைட்க்கான யூனிக் போர்ஷனை மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே கொடுப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு எபோட் பேஜ் வச்சுருக்கீங்க, ஒரு ஹோம் பேஜ் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்துட்டு சில கண்டென்ட்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். ஆனால் சில கண்டென்ட்ஸ் வந்துட்டு எபோட் பேஜில் மட்டும்தான் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்துட்டு உங்கள் ஹோம் பேஜில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்துட்டு நீங்கள் மெயின் டேகுக்குள்ளே கொடுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா சைட் பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைட் பார் அப்படிங்கிறது வந்துட்டு அசைட் அப்படிங்கிற ஒரு டேகில் கொடுப்பாங்க. ஸோ இந்த அசைட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காட்டுறது, இல்லை சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டுறது அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் சைடில் காட்டுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அசைட் அப்படிங்கிற ஒரு டேகில் வந்துட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபூட்டர். ஸோ இந்த ஃபூட்டரில் தான் வந்துட்டு உங்களோட காப்பிரைட் திங்ஸு, உங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்கள் கான்டாக்ட் மீ, ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபூட்டரில் தான் கொடுப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு டேகில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மெயின் கண்டென்ட்குள்ளே வந்துட்டு சில சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெயின் கண்டென்ட்டோட ஒரு சப்டிவிஷன்ஸ். ஸோ செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்டில் கூட ஒரு எபோட் செக்ஷன் வச்சுருந்தோம், ஒரு டைட்டில் செக்ஷன் வச்சுருந்தோம், இமேஜஸ் அப்படிங்கிறது கூட ஒரு செக்ஷனை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் ஒரு செக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதே வந்துட்டு ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது, அது கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு இமேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூனிக் தானே. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேக்ஸ் மட்டும் இல்லாமல் நான் சிமாண்டிக் ஹெச்டிஎம்எல் டேக்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டிவ் டேகு, ஸ்பேன் டேக், இது ரெண்டும் வந்துட்டு நான் சிமாண்டிக் ஹெச்டிஎம்எல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களால் எந்த ஒரு கண்டென்ட்டை இந்த டேக்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும், சிமாண்டிக் டேக்ஸ்குள்ளே கொண்டு வர முடியலையோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நான் சிமாண்டிக் டேக்ஸ்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த நான் சிமாண்டிக் டேக்ஸை வச்சுட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உருவாக்கலாம். ஸோ சிமாண்டிக் ஹெச்டிஎம்எல் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.